You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். மார்னிங்கே நம்மள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? என்னோட நோட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது எல்லாத்தையும் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, எல்லாத்தையும் ஒரு ஓரமாக தான் வச்சுருந்தேன். அந்த ஓரமாக ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டேத்தி எல்லாத்தையும் அடிக்கவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் அடுக்குன்னு அடுக்குறேன். ஏதோ அமுத சுரபி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி எங்கேருந்துடா இதெல்லாம் எடுத்து போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே என்னுடைய நோட் புத்தகங்கள் தான். நான் வாங்கி வாங்கி ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு நோட்டில் ஒன்று ஒன்று படிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் படிக்கல. எல்லாம் புதுசு மாதிரி இருக்குது. ஒரு ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது, "ஓ! இந்த புக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா?" அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னோடய ஃபைலு அது இதுன்ட்டு எல்லாத்தையும் கடைசியில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் அடுக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு, இது கொஞ்சம் ஆதியோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இது என்னோடய புக் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. நான் புக்கு இப்படி கதறு கதறுன்னு கதற விட்டுருக்க மாட்டேன். தென் ஒரு வழியாக புக்கெல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு, குளிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு இன்றைக்கி வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தேன். கடைசியில் நான் வெளியே கிளம்பலான்னு முடிவு எடுத்தது வேறு மாதிரி மாறிவிட்டது. நான் காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோசை, சாம்பார் தான் சாப்பிட்டேன். காலையிலேயே சுட சுட சாம்பார் எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்தது. அதனால எங்கள் டாடி என்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசிட்டு தோசை, சாம்பார் சாப்பிட்டேன். ஒரு டெலிவரிக்கு கால் இதோ வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கொரியர் வாங்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை எதுக்கு தான் நான் ஆர்டர் போட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இல்லை. தென் வேறு என்ன பண்ணுறது, இதை ரிட்டன் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸு பார்க்க அழகாக இருந்ததுன்னு ஆர்டர் போட்டேன். ஆனா குவாலிட்டி வைஸ் நல்லாலாம் இல்ல. நார்மலா இப்படி பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பட் ரொம்ப தின் லேயரா இருக்கு. தின்னுன்னு உளறிக்கிட்டு இருக்கேன். தின் லேயரா இருக்கு. அத நம்ம இப்படி கை வச்சு பார்த்தாலே அப்படியே தெரியிற மாதிரி இருக்கு. இது மாதிரி ட்ரெஸ் எதுக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்ற மாதிரி காண்டாயிடுச்சு. சரி, ஓகே, ஒரு வழியா இது வேலைக்கு ஆகாது இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே கிளம்புறோன்னு மார்னிங்கே சொன்னோங்க. ஸோ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த அவுட்ஃபிட் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வெளியே போகிறோம். நான் 2 o'clockலாம் செம்ம வெயிலாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் போட்டுட்டு கிளம்புனா மட்டும்தான் நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையுமே போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். பட் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. இது ஏதோ கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு இன்றைக்கி ஃபிட்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். தென் நானும் எங்கள் அக்காவும் தான் இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி அப்படி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஈஸ்டர். ஸோ நம்ம சர்ச்சுக்கு தான் போகிறோம். ஈஸ்டர் அன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறதுக்கு நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும். அதனால் எங்கள் அக்கா கூட போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். போகிற வழில பசி எடுத்துச்சு. சரி, ஓகே, கொட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிப்ஸும் வாங்கி சாப்பிட்டேன். தென் அவ்வளோதான், நம்ம நார்மலாக சாப்பிட்றது என்ன, அது பேர் என்ன, மசாலா பூரி, அப்புறம் ஒரு மஷ்ரூம். எங்கள் அக்காவுக்கு ஒரு மஷ்ரூமும் எனக்கு ஒரு மசாலா பூரியும் வாங்கினேன். பட் அவள் சாப்பிடும்போதே எனக்கு மசாலா பூரி வரவே இல்லை. அதனால அவள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நின்றுக்கிட்டு கொஞ்சம் நேரம். தென் ஒரு வழியாக என்னோடய மசாலா பூரி வந்துச்சு. மசாலா பூரியும் ஒரு சாப்பாடு இது சாப்பாடு கிடையாது, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி. வெளியே போயிருந்தோம், கொஞ்சம் பசியாக இருந்துச்சு அதனால். ஆனால் நான் இதை பண்ண ஃபன்னு தாங்கவே முடியாது. ஒரு பஸ்ஸுக்காக அலப்பறை பண்ணிட்டு ஏதேதோ பண்ணிக்கிட்டு நான் பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். டிப்போக்கு போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், ஏதேதோ பண்ணி ஒரு வழியாக கடைசியில் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். இந்த ஈஸ்டர் சர்ச் விலாக் நான் தனியாக ஒரு போஸ்ட்டில் போட்டிருக்கேன். இதில் நான் போடல, இது நான் என்னோடய டெய்லி அப்டேட்டில் போட்டிருக்கேன். அந்த விலாக் நீங்கள் தனியாக போய் பார்த்துட்டு வாங்க. திருப்பி நம்ம வீட்டுக்கு உணவு உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வழியாக. டிவி எங்கள் டாடி பார்த்துக்கிட்டு இருந்தார். சரி, ஓகே, நம்மளும் உட்காந்து டிவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டிவி பார்த்துட்டே
சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பொழுதை நம்ம முடித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட நாள் வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ஈஸ்டர் எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா தான் போச்சு. பட் வந்து சர்ச்சு ஃபுல்லாக ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் காண்டா அந்த மாதிரி இருந்துச்சு. என்னால் ஒரு வீடியோவுமே ஷூட் பண்ண அவ்வளோவா முடியல. நம்ம இன்னொரு வாட்டி வந்து சர்ச்சுக்கு போய் vlog நல்லா எடுத்து போடலாம். ஓகே காய்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.